மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எழுச்சிமிகு எழுத்துக்களால் ஏற்றமிகு உலகம் படைப்பவர்கள் பலராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னுடைய பல ஆண்டுகால அனுபவ எழுத்துக்களை பல கட்டுரைகளாக வெளியிட்டு தற்போது நாவல்களை எழுதி கொண்டிருப்பவர் மதுரை திரு இளங்கவின் அவர்கள். ஆசிரியர் நமது மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல. ஆசிரியர் மதுரை திரு இளங்கவின் அவர்களை பற்றி ஒரு சிறிய காணொளி பார்ப்போம். மதுரை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இளங்கவின் எம். ஆரோக்கியசாமி என்னும் இயற்பெயருடைய திரு இளங்கவின் அவர்கள் தற்போதைய சிவகங்கை மறைமாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற திரு இருதய ஆலயம் அமைந்துள்ள இடைக்காட்டூரில் பிறந்தவர். திருமிக்கேல் திருமதி அருமை மேரி இவர்களின் இளைய மகனாக பிறந்த இவர் 1964 கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே பத்திரிகைகளுக்கு எழுதும் ஆர்வம் கொண்டவராயிருந்தார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் போர்வாள் என்னும் மாதம் இருமுறை பத்திரிகையில் பணிபுரிந்து அனுபவம் பெற்றார். அதன்பின் சென்னை சென்று ஜெயபேரிகை, தமிழ் முரசு, முரசொலி, அலையோசை போன்ற இதழ்களில் பணியாற்றி பணி அனுபவம் பெற்றார். பத்திரிகை பணி ஒருபுறம் இருக்க, ஆசிரியராக தனது பணியை தொடங்கி 1971 தலைமை ஆசிரியராகவும் அதன்பின் மாவட்ட உதவி கல்வி அலுவலராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். நகைச்சுவை செல்வர் நா. பார்த்தசாரதி, கவிஞர் சேவர் கொடியோன், எழுத்தாளர் அகிலன், ஜெயகாந்தன், ஜெகசிற்பியன், எஸ். தென்னரசு, சுரதா மற்றும் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோருடன் மிக நெருக்கமாக பழகி பணியாற்றும் வாய்ப்பு பெற்றவர். சோமு பதிப்பகம், வைரவன் பதிப்பகம், நெய்தல் வெளி, வாழ்க்கை சட்டம் போன்ற பல பதிப்பகத்தார் இவரது நூல்களை வெளியிட்டுள்ளனர். கவிதை, சிறுகதை, சமூக சரித்திர நாவல்கள் மற்றும் ஆய்வு நூல்கள் என 150க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியராக இவர் இருக்கிறார். 1971 அனைத்து சபை கிறிஸ்தவ தமிழ் எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து கிறிஸ்தவ தமிழ் எழுத்தாளர் ஒன்றிப்பை தொடங்கிட முன்னின்றவர். தமிழக அரசின் GU போப் விருது, சிறந்த சமூக நாவலாசிரியர் விருது, சிறந்த சரித்திர நாவலாசிரியர் விருது இவற்றுடன் கலைக்காவேரி விருது போன்ற 40க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். மதுரை மற்றும் சென்னை பேராயர்கள் இன்னும் பல மறைமாவட்டங்களின் ஆயர் பெருமக்கள் அனைவரிடமும் பாராட்டும் விருதும் பெற்ற சிறந்த மனிதராக இருக்கிறார். கல்விப்பணி அனுபவமும் எழுத்துப்பணி ஆர்வமும் கொண்ட மூத்த எழுத்தாளர் மதுரை திரு இளங்கவின் அவர்கள் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவரல்ல. நிலாமுற்றம் எனும் அறிவுசார் நிகழ்ச்சியை நமது மாதா தொலைக்காட்சியில் சிறப்புற தொகுத்து வழங்கி ஏற்கனவே அனுபவம் பெற்றவராகவும் இருக்கிறார். இத்தகைய அனுபவமிக்க ஆசிரியரை மாதா தொலைக்காட்சி மீண்டுமாய் வாழ்த்துகிறது. அவருடைய புதிய படைப்பை அறிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றது. இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் வாழ பிறந்தோம் என்னும் சமூக நாவல். 70 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை வாழ்க்கை சட்டம் பப்ளிகேஷன் அண்ட் மீடியா சென்னையை சார்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 70 இருக்கிறது. புத்தகம் தேவைப்படுவோர் கீழே காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். வாழ பிறந்தோம் 26 தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு நாவல், சமூக நாவல். புத்தகத்தை பற்றி ஆசிரியரிடமே கேட்போம். வாழ பிறந்தோம் உருவான பின்னணி என்னங்கய்யா? வாழ பிறந்தோம் என்று சொன்னால்
பொதுவாக கிறிஸ்தவத்தில் நாம் விசுவாசத்தையும் இறை நம்பிக்கையையும் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே வாழுகிற வரை நாம் அவரை நம்பி, இறைவனாகிய இயேசுவை நம்பி, மாதாவை நம்பி நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் கண்டு அஞ்சிவிடக்கூடாது. அவற்றை ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு அந்த துன்பத்திலும் இறைவனை வழிபட்டு நாம் வாழ பிறந்திருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நாவல் வலியுறுத்தி சொல்லுகின்றது. கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசுவே அதைத்தான் சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வந்திருக்கிறேன் என்று. அதே ஒரு தலைப்பை நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் வாழ பிறந்திருக்கிறோம். இந்த நாவலுடைய மைய கருத்தும் வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டாலும் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு மையத்தை தான் சொல்வதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த சமூக நாவல், இது ஒரு சமூக நாவல். சமூகத்திற்கு இந்த கதை, இந்த வாழ பிறந்தோம் என்கிற கதை என்னென்ன கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது? இந்த வாழ பிறந்தோம் என்ற சமூக நாவல் பொதுவாக கிறிஸ்தவ சமூக நாவல் எழுதுவது என்பது சில இடர்பாடுகளோடு எழுத வேண்டிய கட்டாயம். மற்ற நாவல்களை நாம் எப்படியும் எழுதலாம். கிறிஸ்தவ நாவல்கள் என்கிற பொழுது நாம் அந்த கிறிஸ்தவ நெறியை, அந்த மதிப்பீடுகளை, விழுமியங்களை விட்டுவிடாமல் அந்த நாவலை நாம் கொண்டு போக வேண்டும். எனவே இந்த நாவலில் 2 குடும்பங்களை எடுத்துக்கொண்டு, ஒரு சோழவந்தான் கிராமத்திலே இருக்கிற 2 குடும்பங்களை மையப்படுத்தி அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகள், அந்த 2 குடும்பமும் விவசாயத்தில் சந்திக்கிற கஷ்டங்கள், அவர்கள் குடும்பங்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகள், இவற்றை மையமாக வைத்து இந்த நாவல் கடைசியிலே ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து முடிக்கிறதாக எழுதப்பட்டுள்ளது. இந்த நாவலை வாசித்த பொழுது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், இது ஒரு பேன் தமிழ்நாடு நாவலாக இருக்கிறது. சோழவந்தானில் 2 குடும்பத்தை சொன்னாலும் கூட, ஈரோட்டிலிருந்து ஒரு குடும்பத்தை இணைக்கிறீர்கள், கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குடும்பத்தை இணைக்கிறீர்கள், சிவகாசியிலிருந்து ஒரு குடும்பத்தை இணைக்கிறீர்கள். இவர்களுடைய பணியானது திருவில்லிபுத்தூர் பகுதியிலே பணியாக இருக்கிறது. ஆக இதை வாசித்த பொழுது இவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் சென்னையில் படிப்பதாகவும் வருகிறது. ஆக சென்னை தொடங்கி பல மாவட்டங்களை இணைத்து எழுதப்பட்ட அழகா எழுதியிருக்கிறீங்க. அதனால இதை வாசிக்கிறப்ப டக்குன்னு ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர ஒரு அனுபவம். ஏன்னா ஊரை பத்தி சொல்றப்பயே அந்த ஊரினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் மெதுவா அந்த உள்ளூடாக நீங்க கொடுத்துருக்கிறீங்க நிறைய இடங்கள்ல. அது மாதிரி வேளாங்கண்ணியில் தொடங்கி வாடிப்பட்டி வரை ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அன்னையினுடைய புகழ், திருத்தலங்கள் புகழையும் ரொம்ப அருமையா இதுல சொல்லியிருக்கிறீங்க. பாராட்டுக்கள். இந்த சமூக நாவல், வாழ பிறந்தோம் சமூக நாவல் யாருக்காக? பொதுவாக இந்த சமூக நாவல் என்பது இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் எதிர்கால இளைஞர்களுக்காக எழுதப்பட்டது. கல்லூரியில் படிக்கிறவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை இதை நாம் சுழற்சியிலே கொண்டு போய் காட்டுகிறோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை நாம் இதிலே மேம்போக்காக சொல்லுகிறோம். எனவே இந்த இளைஞர்கள் படிக்கிற பொழுது அவர்கள் எப்படி அந்த பக்தியையும், அந்த குடும்ப பின்னணியையும், அந்த விவசாயத்தையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று வாழுகிறார்கள் என்பதை நாம் இதிலே அந்த சுற்றிலே காட்டியிருக்கிறோம். வாசிக்க தொடங்கின உடனேயே அந்த முதல் 2 பகுதிகளிலேயே பார்த்த நான் பாராட்டக்கூடிய விஷயம், முதியவர்களை வைத்து பாதுகாப்பது ஒரு புண்ணியம் தானே. தன்னுடைய மாமியாரை வைத்து பராமரிக்கக்கூடிய மருமகளை பார்த்து அவர் சொல்வதாக, கதையில் வரக்கூடிய ஒரு சொல்வதாக எழுதியிருக்கிறீங்க. முதலில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கருத்தாக நான் பார்த்தது, முதியவர்களை வீட்டில் வைத்து பாதுகாப்பது, பராமரிப்பது. அவர்கள் நம்முடைய ஒரு பக்கபலமாக இருக்கிறார்கள், நாமும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி ஐஐடியில் படிக்கக்கூடிய 2 நபர்கள், ஆண்டனிங்கிற ஒரு கேரக்டர், விமலாங்கிற ஒரு கேரக்டர். ஆண்டனி கிராம பகுதியிலிருந்து வந்தவர். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் அந்த கொரோனா காலகட்டம், அந்த விடுமுறை, கல்லூரிகள், ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் நிகழ்வதாக இந்த கதையை எழுதியிருக்கிறீங்க.
அப்போ வீட்டுக்கு போகிறவர் நான் ஐஐடியில் படிக்கிறேன்ட்டு மேம்போக்கா ரொம்ப மேன்மைத்தனத்தோடு இல்லாமல் எனக்கு தொடக்கத்தில் விவசாயம் தானே, கரும்புக்கு அந்த கருணை வெட்டுவது அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவர் பார்ப்பதாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நவீன கால இளைஞர்களுக்கு இது ரொம்ப தேவை. ஓரளவுக்கு மேலே வளர்ந்துட்டோம் அப்படின்ன உடனே அப்படியே இல்லாமல் வீட்டுக்கு வரும்போது வீட்டினுடைய வேலைகளை இறங்கி ஏற்றுக்கொள்ள. அதையெல்லாம் விமலா வந்து கேள்வி கேட்பாங்க, எப்படி இந்த லீவுக்கு போகிறோம், போர் அடிக்க போகுதுன்னு. இவர் சொல்லுவார், இல்லை நான் வயலுக்கு போவேன், எனக்கு நல்லா ஜாலியாக இருக்கணும். அவங்க ஈரோட்டுக்கு அந்த சிட்டி டைப்பில் இருக்கவங்களுக்கு அது ஒரு போரிங்காக இருக்கும்னா நான் என்ன செய்ய. இன்னொன்று அவங்க வசதி மிக்கவர்களாக இருக்கிறாங்க, இவங்க வசதி குறைவாக இருக்கிறாங்க. அந்த ஒரு வித்தியாசையும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் இன்னொரு பாராட்டுதலுக்குரிய விஷயம், குருத்துவத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க, விமர்சனமாகவும் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு கேரக்டர் இங்கே வந்து டீக்கனாக இருந்து குரு பட்டம் பெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் தொட்டிருக்கிறீங்க. குருத்துவத்தை பற்றி உங்களுக்கு எப்படி, உங்களுடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்றைய குருத்துவம் என்பது அதாவது முந்தைய காலங்களிலே இருந்த ஒரு தியாகம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கால சூழ்நிலை தான் காரணம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணி, அதிகமான பணி, நெருக்கடி, ஆன்மீக பணியிலே இருக்கிற தொய்வு, இந்த சமுதாய மக்கள் கொடுக்கிற நெருக்கடி, இதனாலே தான் அவர்களுடைய பணியிலே சில குறைகள் இருக்கிறதே தவிர அவர்கள் நன்கு படித்து நல்ல தயாரிப்போடு வருகிறார்கள். வருகிற பொழுது நல்ல தயாரிப்போடு வருகிறார்கள். நான் அதை இந்த இடத்திலேயே காட்டியிருக்கிறேன். நாம் முதலிலே சொல்லுவோம், வாயாலே வடை சுடுவோம், பிறகு போனதும் மாறிவிடுவோம் என்று கூட அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் என்று நான் காட்டியிருக்கிறேன். எனவே கால சூழ்நிலை அவர்களை மாற்றிவிடுகிறது. எல்லோரும் இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக ஒரு ஏற்றத்தாழ்வை மாற்றுகிறவர்களாக, பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த குடும்பங்களை மீட்டெடுக்கிறவர்களாக இல்லை என்பதையும் இதில் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக, ஒரு பக்கம் குருத்துவ பயிற்சி, அந்த குருமானவர்களிடையே நடக்கக்கூடிய உரையாடல்களாக ஒரு வேகமாக சொல்லியிருந்தாலும் அந்த மெல்லிடையாக சொல்லியிருக்கிறோம். தொடக்கத்தில் நம்ம ஆர்வத்தோடு இருக்கிறோம், போக போக நாம் மாறி விடுகிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது அந்த ஒரு இதை சுட்டி காட்டியிருக்கீங்க, சுற்றுலாக்கள், குறிப்பாக அந்த எருசலேம் சுற்றுலாக்களுக்கு ஏற்பாடு செய்வதில் தான் குருக்கள் இன்று ஆர்வமாக இருக்கிறார்கள். லோக்கலில் பங்கு மக்களை கவனிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டி காமிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு குருத்துவ பணினா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைய அரசியல் சூழலில், இன்றைய சமூக சூழலில் இந்த மக்களை விழிப்புணர்வு கொண்டு வருகிற பணியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சட்டத்திலும் சரி, வாழ்க்கை முறையிலும் சரி, ஆன்மீகம் நமக்கு தேவை, வழிபாடு தேவை, திருப்பலி தேவை, பக்தி தேவை, தியானம் தேவை. அதே நேரத்திலே இவர்களை விழிப்புணர்வு ஏற்படுகிற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடியில் நமக்கு மேலாக இருந்து கொண்டு நம்மை அமுக்குகிற ஒரு சூழலில் நாம் எப்படி விழித்து எழ வேண்டும் என்ற அந்த எழுச்சியை நாம் கற்றுத்தருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தபடியாக இந்த நாவலில் இந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரியாக ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த எதிரி யாருன்னு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரி என்று சொன்னால் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் எனக்கு தெரிய வருகிறது. பொருளாதாரத்தில் நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். மேம்பட்டு படித்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களாக பல்வேறு பணிகளிலே வெளிநாடுகளுக்கு போகிறவர்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிலே எல்லா நகரங்களிலும் இருக்கிறார்கள், கிராமங்களில் கூட இருக்கிறார்கள். என்றாலும் அடித்தட்டு மக்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். இதை நாம் மாற்றி ஆக வேண்டும். இதை செய்ய வேண்டிய பணி குருக்களுடைய பணி தான். ஏனென்றால் ஆசிரியர்களால் முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே கல்வி கற்றுத்தருவது என்பது மிக நெருக்கடியாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு பள்ளி என்று சொன்னால் 5 வகுப்பு என்றால் 2 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு தேசிய கல்வி ஆய்வகம் கூட சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டிலே வாசிப்பு பயிற்சியே இல்லை என்று. இதற்கு அடிப்படையான காரணம் இதுதான். எல்லாம் ஆங்கில பள்ளிகள் வந்துவிட்டன. எனவே இந்த ஆசிரியர்களுக்கும் நெருக்கடி அதிகமாகிவிட்டது. எனவே ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றுவது என்பது முடிகிற காரியம் அல்ல. குருக்கள் தான் இதை செய்ய வேண்டும். குருக்கள் கையில் தான் அந்த சாட்டை இருக்கிறது,
அவர்கள்தான் இயேசு எப்படி சாட்டையை எடுத்து அடித்தாரோ அதை போல சாட்டையை பயன்படுத்தி இந்த மக்களை விழிப்புணர்வு கொள்ளுகிறவர்களாக மாற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் எழுச்சி ஏற்படும். இல்லை என்றால் யார் எப்படி இருந்தாலும் என்ன, நமக்கு என்ன, நமக்கு சாப்பாடோட சரி அப்படின்ற நிலைமை இன்றைக்கு மாற வேண்டும். அது நமக்கு மிக முக்கியமானது. கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை ஒரு எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் இந்த சமூக நாவலை வாசித்த பொழுது உணர்ந்து கொண்டது, கிறிஸ்தவ சமூகங்கள் வளராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய எதிரி சாதியமாக இருக்கிறது. அது ஒன்று தான். மக்களிடம் மட்டுமல்ல, குருக்களிடமும் அது மேலோங்கி இருக்கிறது. நமது பங்கு பேரவை அன்பிய தேர்தல்களில் இருக்கிறது. ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக அவன் தானே இருக்கிறாங்க, இந்த வருஷம் மாற்றுவோம், ஆனால் அவங்க சாதிக்காரங்க நிறையா இருக்கிறாங்களே. அப்போ சாதியை மையப்படுத்தி தான் அரசியலாக தலைமைத்துவமாக இருக்கிறதா? கிறிஸ்தவர்களுக்கு சாதியம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி காலம் மாற்றுகிறதா, அல்லது காலத்தோடு இணைந்து மனிதர்களாகிய நாம் அதை மாற்ற முயற்சி செய்கிறோமா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வாழ பிறந்தோம் சமூக நாவலில் நீங்கள் தொட்டிருக்கக்கூடிய இன்னொரு பகுதி காதல் திருமணங்கள். காதல் திருமணங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? காதல் திருமணம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் நான் பார்க்கிறது, காதல் திருமணத்தின் மூலம்தான் இந்த சாதியம் மறைகிறது என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கு மென்பொருள் பணியிலே இருக்கிறவர்கள், கம்ப்யூட்டரில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஜாதி மதத்தை எல்லாம் விட்டு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதிலே ஏறத்தாழ சொல்லுகிறார்கள் 30% விரைவிலேயே விவாகரத்துக்கு போய்விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அடிப்படை. ஆனால் இதன் மூலமாக ஜாதி மாறி இருக்கிறது. நகரங்களிலே இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்தால் இந்த ஜாதி என்பது, ஜாதியை பார்க்காமலேயே ஒருவரை ஒருவர் விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அதிலே நிறைய பேர் நன்றாக வாழ்கிறார்கள். சிலர் இந்த ஜாதியம் குறுக்கீடு, மத குறுக்கீடு, வழிபாட்டு குறுக்கீடு வந்து அவர்கள் விவாகரத்து செய்கிற பொருளாதார பிரச்சனை வந்து, நீயும் சம்பாதிக்கிறாய் நானும் சம்பாதிக்கிறேன் என்ற சண்டை வந்து விவாகரத்து பெறுகிற சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே காதல் என்பது இன்றைக்கு நிச்சயம் தேவை. அது இருந்தால்தான் காலப்போக்கிலே இந்த ஜாதியை மாற்ற முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா. அதில் தான் வந்து இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சாதி கலப்பு திருமணங்கள் அதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காதலினாலே மதக்கலப்பு திருமணங்கள் ஒரு வகையில் மதங்களுடைய உறவுகளை வளர்க்கிறது என்றாலும், கிறிஸ்தவத்தில் இருப்பவர்கள் வேறொரு மதத்தை சார்ந்தவர்களை காதலித்து அந்த மதத்தோடு, அல்லது நீ ஓம் மதத்தை பின்பற்றிக்கொள், நான் என் மதத்தை பின்பற்றிக் கொள்ளுகிறேன் என்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அப்படி வருகிற பொழுது குழந்தைகள் எந்த மதத்தை பின்பற்றுவார்கள்? அவர்களுடைய உள்ளத்திலே, ஏன்னா இந்த தொடக்கத்தில் நீங்கள் இது புத்தகத்தை பற்றின அறிமுகத்திலேயே சொன்னீங்க, கிறிஸ்தவ விசுவாசத்தையும் கோட்பாடுகளையும் வாழ்வதற்கு இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது இந்த நாவல் அந்த ஒரு வாழ்க்கை முறையை சொல்லுகிறது என்று. ஆனால் இந்த கோட்பாடுகளை விட்டு பிறழ்வதற்கும் காதல் திருமணங்கள் ஒரு காரணியாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. அதில் யார் மேலோங்கி இருக்கிறார்களோ, ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு கத்தோலிக்க அல்லது கிறிஸ்தவத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தால், இந்த பெண்ணுடைய ஆளுமை மேலோங்கி இருந்தால் பிறகு வருகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் போவார்கள். அது இயற்கையானது. அது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பிற மதத்திலே கல்யாணம் செய்து அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நிறைய இடங்களிலே. அது தவறு இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இந்த ஜிஹாத் மேரேஜை வச்சு மதம் மாற்றுதல் அப்படிங்கிறது தவறு இல்லையா? இது மதம் மாற்றுவதல்ல, அவர்களே விரும்பி இந்த நம்முடைய இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மதம் மாற்றம் என்பது கட்டாய மதம் மாற்றம் கிடையாது. இது கணவனுக்காக கட்டாயமாக மாறுவதல்ல. அவர்கள் இதனுடைய உண்மையான தன்மையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களுடைய தலைமுறை பின்னாடி வருகிறவர்களும் அந்த கிறிஸ்தவத்தின் அடிப்படையில், இது நிறைய குடும்பங்களிலே இப்பொழுது நடக்கிறது. குழந்தைகள் இதில் எது நமக்கு சரி என்று அவர்கள் வாழத் தொடங்கி விடுகிறார்கள். இது இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நடக்கிறது. எனவே காதல் திருமணம் என்றது இன்றைக்கி தேவை. அது இருந்தால்தான் இந்த ஜாதியம் போகும், வேறு வழியும் இல்லை. காதல் என்பது சாதியத்தை கடந்து மதத்தையும் கடந்து ஒருவரை நேசிக்கக்கூடிய, உனக்காக நான் எனக்காக நீ என்று வாழ, அந்த ஒரு அன்புறவு
திருமணத்திற்கு பிறகும் அவர்களுக்குள் தொடர்ந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். அது மேலோட்டமான இனக்கவர்ச்சியோடு இருந்துவிட்டு கொஞ்ச நாள்லயே ஓரடிச்சிச்சு உன்னோடக்கு எனக்கு ஒத்து வராது அப்படிங்கிற உண்மையான காதல் அதுவாக இருக்க முடியாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, அது சாதியை கடந்ததாக இருக்கட்டும், மதங்களை கடந்ததாக இருக்கட்டும், நிச்சயமாக மனித உறவுகளை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்றால் அந்த திருமணங்கள் போற்றுதற்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு புதுவிதமான சமூகம், மனித சமூகமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, உருவாவதற்கு வழி இருக்கிறது. சமயத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் எந்த சமயத்தில் தங்களுக்கான அந்த மீட்புக்கான கூறுகள் இருக்கிறது என்பதை அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் அந்த வழியில போகணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு சமயமற்ற நிலை என்கிற ஒரு நிலை உருவாகும். குறிப்பாக காதல் திருமணம் செய்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மனதில் பதிய வைப்பதில் கவனமாக இருக்கணும். அது இந்த கதையை படிக்கும்போது எனக்குள் எழுந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் காதல் திருமணத்தையும் ரொம்ப அழகாக மெல்லிடையாக சொல்லியிருக்கிறீர்கள். அதில் முக்கியமாக ஒரு குருவானவர், ஒரு அருட்சகோதரி, அவர்களுடைய பங்கு ஒரு குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை வருகிற பொழுது நீ அப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேறு. குறிப்பாக தன்னுடைய தம்பியினுடைய இறப்பிற்கு பிறகு, தம்பி உறவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய இறப்பிற்கு பிறகு அவர் அந்த தம்பியின் மனைவியை ஆதரவு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. ஆமாம், மற்றவங்களாம் அதை குறை சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த மகனும் சரி, அந்த அருட்சகோதரியும் சரி, அதை ஊக்கப்படுத்து. அது அந்த தனியாக இருக்கிற பிள்ளைக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஆமாம், அந்த விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. பல்வேறுபட்ட விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறீங்க. கத்தோலிக்க வாழ்க்கை முறையில் அந்த பங்கு பேரவை எலெக்ஷன் அதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பங்கு பேரவை எலெக்ஷன் ஒரு புறம், இரண்டு வேறுபட்ட பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், வசதி மிக்க குடும்பங்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தினாலே கஷ்டப்படக்கூடிய அந்த சமூக பின்னணி, சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள், அவர்களுடைய ஒரு புறம் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு தொழில் செய்பவர்கள், அந்த ஆலைகளில் வேலை செய்யறவங்க அவங்க இன்னும் கஷ்டப்படக்கூடிய கந்தல் துணியோடு, குறிப்பா குழந்தைகள் நிறைய பேரு, அதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் அது வெளியில போன மாதிரி இருந்தாலும் அந்த அவலங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படி போயிட்டு வர அது ரொம்ப அருமையா பல காரியங்களை, குழந்தை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் நம்ம அதுல சுட்டி காட்டி இருக்கிறோம். கண்டிப்பா ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இன்றைக்கு விவசாயத்தில் உள்ள கஷ்டங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். விவசாயத்தில் ஏற்படுகிற சிரமங்கள், தண்ணி இல்லாத பிரச்சனைகள், அவர்கள் அதுக்காக கஷ்டப்படுவது, அதில் ஏற்படுற சிரமங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். விவசாயம் கட்டாயம் தேவை என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல் தொழில் வளர்ச்சி இன்றைக்கு அதிகமாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அதிலே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நாம் இதனுடைய முக்கியமே அதுதான். வாழ்க்கையிலே துயரங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ பிறந்தோம். இறைவனுடைய அருளாலே, படைப்பாலே நாம் இந்த மண்ணிலே வாழ பிறந்திருக்கிறோம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இதில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக திருமணத்தை குறித்து வருகிற பொழுது சொந்தம் விட்டு போகக்கூடாது, என் அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும், உறவு அப்படி அந்த ஒரு கான்செப்ட் நிறைய பேர்கிட்ட இன்னும் இருக்கிறது. அதையுமே நீங்க அந்த ஒரு அருட்சகோதரி அழகா சொல்றாங்க. திருமணம் என்பது வாழக்கூடியவர்கள் பிடித்து வாழணும், விரும்பப்படி வாழணும். பெற்றோர்கள் ஆனா எல்லா இடத்துலையும் நல்லா சொல்லியிருந்தீங்க. நமக்கான தேவையை கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லா இடத்துலையும் நம்முடைய வாழ்க்கைக்காக திட்டம் போடுவாங்க, அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, அதே நேரத்துல திருமணம் என்பது அந்த இரண்டு அவங்கவங்க விருப்பத்தின்படி இருக்கணும். நம்ம போய் திணிக்க கூடாது, சொந்தம் விட்டு போக கூடாது அப்படின்னு விருப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தை திணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவே இதுல சொல்லி இருக்கிறீங்க. அதை விட மேலாக நாம் என்னதான் பேசி திட்டம் போட்டாலும் நமக்கு மேல இருக்கிற இறைவனுடைய திட்டம் வேறாக இருக்கு அப்படிங்கிறதையும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு வேணுங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க. ஒவ்வொரு கேரக்டர்லையும் போகும்பொழுது நம்ம ஒரு திட்டம் போடுறோம், கடவுளுடைய திட்டம் என்னவாக இருக்கோ தெரியல, அதை பார்ப்போம். ஒருவேளை அது நம்ம பெற்றோர் வழியாக வெளிப்படலாம், அல்லது சமூகத்தின் வழியாக, அல்லது குருக்களின் வழியாக, அருட்சகோதரியின் வழியாக கடவுளுடைய திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய அனுபவம், பல்வேறு இடங்களுக்கு சென்ற அனுபவம், பல்வேறு குருக்கள் துறவரத்தாரை அவர்களோடு உறவு கொண்ட அனுபவம் இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக வெளிவந்திருக்கிறது. ஆக வாழ பிறந்தோம் என்கிற இந்த சமூக நாவலை படைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த கிறிஸ்தவ சமூக பின்னணியில் படைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக
இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி. புத்தகங்களை தொட்டு வாசிக்கின்ற அனுபவம் என்பது ஒரு சிறந்த அனுபவம். அத்தகைய புத்தகங்களை எழுதுவது என்பதும் ஒரு மிகச்சிறந்த அனுபவம். உங்களுடைய அனுபவத்தை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம். புத்தகம் எழுதியிருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.